வணக்கம். இது இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. இதில் எப்படி மாங்காய் தொக்கு வீட்டிலையே நம்ம செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு குண்டு மாங்காவை விட இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கிளிமூக்கு மாங்காய் தான் இந்த மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு சுவையாக இருக்கும். மாங்காயை நல்லா கழுவிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த தோல் இருந்ததுன்னா கடினமாக இருக்கும், அது வேகிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் எல்லாமே முழுசாக தோலை முழுக்க சீவி எடுத்துடணும். முழுசாக சீவி எடுத்துட்டு ஒரு கிரேட்டரில் அதை பூவாக தூவி எடுத்துக்கணும். இது நான் எவ்வளோ சின்னதாக தூவுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் செஞ்சிடலாம் ஊறுகாய். அதுக்காக நான் இந்த மாதிரி தூவி எடுத்திருக்கேன். இதையே கத்தியில் கூட செதுக்கி எடுத்துக்கலாம், இல்லை அருவாள் மனையில் கூட சில பேர் செதுக்கி போடுவாங்க. உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது முழுசாக சீவி எடுத்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ எனக்கு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். அது உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் கூட எடுத்துக்கலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக தயார் பண்ணி உடனே பயன்படுத்துறதால உப்பு கொஞ்சம் குறைச்சி தான் போடுறேன். வருஷக்கணக்கில் ஊறுகாய் செஞ்சு சேமித்து நம்ம பயன்படுத்தும் போது உப்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துகிட்ருக்கேன். அந்த வெந்தயத்தை வெறும் வாணலில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடணும். அதுக்கு பிறகு அதில் நம்ம செதுக்கி வச்சுருக்கிற மாங்காயை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு கொஞ்சம் ஓரளவு பாதி வதங்கி வரும் பொழுது அதில் மிளகாயும் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து மறுபடியும் வதக்கணும். இதில் தண்ணி அப்பப்போ கொஞ்சம் தெளித்து மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா சாஃப்டாக குழஞ்சி இருக்கும் ஊறுகான்றதுக்காக தண்ணி சேர்த்து தெளித்து தான் சேர்க்கணும், தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி லேசாக தெளித்து மூடி போட்டு வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்கும் பொழுதே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம், இடித்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெந்துட்டுருக்கிறத அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம். இது நல்லா குழைய வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நல்லா மாங்காய் முழுசும் நல்லா குழைய வெந்த பிறகு இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தூளை சேர்க்கலாம். வெந்தயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விடலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, இது ஆப்ஷனல் தான். நான் இதில் நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இது நீங்கள் சுகர் கூட சேர்க்கலாம், வெறும் வெள்ளை சர்க்கரையை கூட சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அது சுவை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கிளறணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். இதில் பிளாஸ்டிக் தவிர்த்து எவர் சில்வர், பீங்கான் அந்த மாதிரி பாத்திரங்களில் மாற்றி வச்சு பயன்படுத்தலாம். அப்பப்போ வீட்டிலே தயார் பண்ணுறதால கடையில் வாங்குறத விட உப்பு கம்மியாக தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். அதனால் நீங்களும் செஞ்சு பார்த்து பலனடையுங்க. மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது கிராமப்புறத்தில். அதனால் இந்த பருவகாலத்தை பயன்படுத்தி மாங்காய் ஊறுகாய் செஞ்சு நீங்கள் பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.